ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் அரசு பேருந்து நடத்துனர் மீது பெண் மற்றும் அவரது உறவினர்கள் தாக்குதல் நடத்தியதாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 7ஆம் தேதி இரவு சேலத்திலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்து நள்ளிரவு 11 மணி அளவில் எடப்பாடி பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது. அப்போதுதான் அந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பிரியதர்ஷினி என்பவர் அந்த பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்போது பேருந்தில் பயணம் செய்த வடமாநில பயணிகள் சிலரை நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் இருக்கை மாறி அமருமாறு கூறியுள்ளார். இதில் தொடங்கிய சிறு வாக்குவாதம் பின்னர் விபரீதமாக மாறியுள்ளது. சீரகாபாடியில் இறங்க வேண்டிய அந்த வடமாநில பயணிகள் வழி தெரியாமல் தவறுதலாக எடப்பாடி வரை வந்துவிட அவர்களை மீண்டும் சேலம் செல்லும் பேருந்தில் நடத்துனர் ஏற்றிவிட்டுள்ளார். எங்களை மாற்றி உட்கார வைத்து விட்டீர்களே என பிரியதர்ஷினி கேட்டபோது தனி கார் வைத்துதான் அழைத்துச் செல்ல வேண்டும் என நடத்துனர் பேசியதாகவும் அதனால் இருவருக்கும் இடையே பேருந்திலேயே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பேருந்து எடப்பாடி பேருந்து நிலையத்தை வந்தடைந்ததும் பிரியதர்ஷினியும் அவரது மகனும் நடத்துனருடன் மீண்டும் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். நடந்தவற்றை தனது செல்போனில் வீடியோ எடுக்க முயன்ற நடத்துனர் ஆசாத் சந்திரசேகரின் செல்போனை கீழே தட்டிவிட்ட நிலையில் நடத்துனரும் பிரியதர்ஷினியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரியதர்ஷினியின் உறவினர்கள் பேருந்துக்குள் நுழைந்து சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த எடப்பாடி போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். ஹிந்திக்கார் வந்து ஒரு 20 பேரான சூப்பர் ஸ்டார்ல ஏறினாங்க. நாங்க டிக்கெட் எடுத்து முன்னாடி ஜன்னல் விட்டு நாங்க உட்கார்ந்துட்டு வந்தது. அப்பதான் இவர் வந்து எந்திரிச்சு நீங்க வேற பக்கம் உட்காருங்க, ஹிந்திக்கார் ஏறாருனாங்க. நாங்க முஸ்லீம் அம்மா இன்னொருத்தர் எல்லாம் ஏறி ஒரு 3-4 சீட்ல நாங்க உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவர் ஏற்றிட்டு வந்து சீரகாப்படி தான் அவர் இறங்க வேண்டியது. ஆனா இவர் இறக்கல. மறுபடியும் கொண்டுட்டு வந்து கார்த்திக் மெடிக்கல் தாண்டி ஒரு கரும்புங்காடு மாதிரி ஒரு புளிய மரத்து கடையில் அவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு வேற பஸ்ஸை நிறுத்தி இவர் ஏற்றி விட்டாரு. அதுக்கு நாங்க வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்களை ஏத்துனீங்களா வேற என்ன இன்ஜின் மேலேயே உட்கார வச்சுட்டு வந்தோம், சீட்டு கொடுத்து தானே உட்கார வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நாங்க வந்து என்ன சொன்னோம், ஏன்னா நீங்க இன்ஜின் மேல உட்காரன்னு நாங்க டிக்கெட் எடுத்து உட்கார வச்சோம்னா நீங்க ஏங்க மாத்தி இறக்கணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அதுக்கு உனக்கு தனி கார் வச்சா கூட்டிட்டு வருவோம்னு அவர் கேட்டாரு. அது கார்த்திக் மெடிக்கல் நீ யார் என்ன அப்படி கேட்கற அப்படின்னு சொன்னா நீ வாடி பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்குதான் நாங்க இங்க கேட்க யாரு கேட்டதுமா கேட்டாரு. கண்டக்டர் தான் வாடி பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. கண்டக்டர் பேரே தெரியுங்களாமா? தெரியாது. எந்த பஸ்ல வந்தீங்க? நீ எந்த பஸ்ல வந்தீங்கமா? இந்த பஸ்ல தான் வந்தோம். என்னடி வாடி போடின்னு நீ நிதுங்கற அப்படின்னதுக்கு தான் நான் உடனே வீடியோ எடுக்கிறேன். நான் போய் வீடியோ எடுக்கிறேன் இப்படி இதான் பிடிக்க போனேன். அதுக்கு தான் போட்டு அவர் அந்த மாதிரி அடிச்சாரு. எந்த கட்சிக்காரர் வேணாலும் சப்போர்ட் போட்டு யுவர் ஆல் தி பெஸ்ட். இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன நடந்துச்சுன்னா இந்திக்கார பசங்க ஒரு 13 பேர் சேலத்துலேருந்து ஏறினாங்க. எடப்பாடிங்க அவங்க சொல்லிஞ்சாமல் எடப்பாடி டிக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணவங்களும் எடப்பாடின்னு சொன்னாங்க. எடப்பாடிக்கு நாங்கள் டிக்கெட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இங்கே காலையில் வர அவங்க ஃபோன் பண்ணி திருப்பி சீராப்பாடியில் இறங்கணும், அவங்கள திருப்பி அனுப்பிச்சுன்னு சொன்னாங்க. 10:30 மேலே வண்டி கிடையாது எடப்பாடி. அதனால் சரி முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. பெருசு நாங்கள் வந்து அவங்க அனுப்பிச்சி விட்டோம். அப்போ வந்துட்டு அந்த அக்காந்துக்கு முடிக்கிறவங்களாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க, அதுக்கு வந்துருக்காங்க அவனுக்கு போய் ஏன் பண்ணுறேன்னா பாஸ் நீங்கள் அவனுக்காக என்னை இடமாற்றி உட்கார வச்சுட்டா அப்படின்னு வந்து நான் இடமாற்றி ஒரு சீட்டில் தான் உட்கார வச்சேன். சீட்டில் நான் வேற எங்கே உட்கார வச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொன்னால் இதெல்லாம் தேவையில்லாமல் பேசுறது அப்படி இப்படின்னு தகாத வார்த்தையில் எனக்கு பேசுனாங்க.
அப்புறமேட்டா அவங்க பையன் வந்துட்டு நீ ஆலோசனை வா, நான் உன்னை பண்ணேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரி நான் வரேன் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது பண்ண அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமேட்டா அந்த நாட்டில் வந்து செருப்பால் அடிச்சுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கீழே இறங்கணுன்னா 2 பேரும் அடிக்கிற மாதிரி மிரட்டினாங்க. பயந்து போய் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வீடியோ எடுக்க அந்த அக்கா என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறதுக்கு தடுத்ததை வந்து என்னை அடிக்க வந்தாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து அடிக்க வந்தாங்க. தடுத்தேன். அதை வந்து அடிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாக்குதல் சம்பவம் எடப்பாடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள எடப்பாடி போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.